ஹாய்! ரொம்ப நாள் கழிச்சு லாங் வீடியோவில் அதுவும் என்னோட 2 நாள் செலிப்ரேஷன். டே 1 ரம்ஜான், டே 2 ட்ரிப்பு. இதெல்லாம் தான் இந்த லாங் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். டே 1 ரம்ஜான் வ்ளாக் பார்த்துடலாமா? ஃபுல்லாக மாமா வீட்டில், அம்மா வீட்டில், சித்தி வீட்டில் தான் செலிப்ரேஷன். என்னோடய ஏற்காடு வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், என்னோடய ஃபேமிலி ரொம்ப பெருசு. ஸோ நாங்கள் ஒரு 30 பேர் ரம்ஜான் ஒன்றா தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் ரெடி ஆகிட்ருக்கோம். காலையில் எழுந்து 3 பேரும் குளிச்சிட்டோம். ஹஸ்பண்ட் குளிச்சுட்டு தொழுகைக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ வீட்லேயே எப்போ பாரு நைட்டி அழுக்கு தலையோடையே இருக்கிறதுனால இந்த மாதிரி அக்கேஷனலாக ரெடி ஆகும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துப்பேன். என்ன நானே ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு பசங்களை ரெடி பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் மெல்லமாக நான் ரெடி ஆகிப்பேன். ஏன்னா நான் ரெடி ஆகும்போது எனக்கு யாராவது ஏதாவது எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும், கேட்டுக்கிட்டே இருக்கேன். கிளிப் எங்கே, மை எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன். அதனால் ஃபஸ்ட்டு வந்து பசங்களை ரெடி பண்ணி விட்டுட்டேன். வீட்டில் 3 லேடிஸ் இருக்கிறதுனால அக்சசரிஸு, பேங்கிள், மேக்கப் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வச்சுருப்பேன். மேக்கப்னால் இந்த ஃபவுண்டேஷன் போடுறது, கன்சீலர் அதெல்லாம் கிடையாது. சிம்பிளாக ஒரு பிபி க்ரீம் போட்டுப்பேன். அதுக்கப்புறம் காஜல், ஐலைனர், மஸ்காரா, லிப்ஸ்டிக், ஒரு காம்பேக்ட், அவ்வளோதான். பெருசாக மேக்கப் நாலேஜ்லாம் எனக்கு கிடையாது. பட் ஸ்கின் கேர் மஸ்ட்டு, கண்டிப்பாக அதை பண்ணி முடிச்சிடுவேன். பசங்களை ரெடி பண்ணி விட்டுட்டு நான் ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஐஸ் அண்ட் லிப்ஸ்க்கு வந்து கொஞ்சம் போல்டாக இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன். லிப்ஸ்டிக் கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக வச்சுருப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் கண், அதுக்கப்புறம் லிப்ஸு, இதுக்கு மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். நானும் ரெடி ஆகிட்டேன். எனக்கு ரெடி ஆகிறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் பக்கமாக ஆகிடுச்சு. அது மட்டும் கிடையாது, எனக்கு ரொம்ப வேவி ஹேர் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷனு இல்லை வந்து அக்கேஷ்னலாக வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிப்பேன். அதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பசங்களுக்கெல்லாம் பண்ணிவிட மாட்டேன், அவங்களுக்கு நேச்சுரலாகவே ஹேர் ரொம்ப அழகாக இருக்கும். பசங்களை ரெடி பண்ணி முடிச்சுட்டு நானும் ரெடி ஆகிட்டு ஒரு ரேம்ப் வாக் மாதிரி நடந்துட்டு நிறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி பூ ரொம்ப மஸ்ட்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். 4 முழம் பூ வச்சுப்பேன். வச்சுட்டு திரும்பி திரும்பி கண்ணாடியில் பார்த்துக்கிட்டே இருப்பேன், கரெக்டாக வச்சுருக்கேனா, அழகாக வச்சுருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெடி ஆகிட்டு நேராக மாமா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. 3 பேர் வீடும் பக்கம் பக்கம் இருக்குங்கிறதுனால சுற்றி இருக்கிற நாங்கள் எல்லோரும் நேராக அங்கே தான் வருவோம். எனக்கு மாமா பசங்க, சித்தி பசங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. பெரிய ஃபேமிலி இல்லையா? ஸோ காலையிலே அம்மா, பாட்டி, சித்தி, மாமா எல்லாரும் லஞ்சுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் எந்த வேலையுமே பண்ண கிடையாது. டெய்லியும் வீட்டில் வேலையே தான் இருக்குதுங்கிறதுனால இந்த மாதிரி டைமில் நான் ஒரு வேலை பண்ண மாட்டேன், சும்மா தான் இருப்பேன். ஸோ அழகு போல் வீடியோ எடுத்துகிட்டு என்னெல்லாம் குக் பண்ணுறாங்கன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன். ஸோ வரிசை என் தங்கச்சிங்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கூட நிறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ், இன்ஸ்டாவில் ஸ்டோரி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் நேரம் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்குள்ளே குக்கிங் வேலையும் முடிஞ்சிருச்சு. அவங்களும் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. நான் நேராக வீடியோ எடுக்க தான் போனேன். எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க மொத்தம் 5 பேர். எங்கள் அம்மாவோட சேர்த்து மொத்தம் 6 பேர். அவங்க எல்லாருக்கும் 2 குழந்தைங்க. ஸோ எங்கள் பாட்டியோட பேத்திங்களுக்கு குழந்தை பிறந்தா அவங்களுக்கு 2 கொள்ளு பேரன், கொள்ளு பேத்தி, இவங்க எல்லாருமே இருக்காங்க. அதனால ஃபேமிலி கொஞ்சம் பெருசு தான். இன்றைக்கி ஃபுல்லாகவுமே பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் தான். சிக்கனுங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. ஸோ மட்டன் பிரியாணி, மட்டன் சுக்கா, தால்ச்சா, தயிர் சட்னி, கேசரி சூப்பராக குக் பண்ணி முடிச்சுட்டாங்க. வாசனை சும்மா கம 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 கமன்னு இருந்தது. ஸோ குக் பண்ணி முடிச்சுட்டு 2 மணி ஆயிடுச்சு. நாங்கள் எல்லாருமே சாப்பிட உட்காந்துட்டோம். ஸோ வீட்டில் இருக்கிற மருமகன், பெரியவங்க, அவங்க எல்லாருக்கும் தான் ஃபஸ்ட் லைனு. ஸோ 2-3 பந்தி முடிச்சதுக்கப்புறம் தான் 3வது பந்தி நாங்கள் எல்லாருமே ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தோம். பேசிக்கிட்டே அரட்டை அடிச்சுக்கிட்டே சாப்பிட்டோம். எங்களுக்கு முன்னாடி சாப்பிட்டவங்கலாம் எங்களுக்கு பரிமாறுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பரிமாறி முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடித்ததுமே வீடு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டாங்க. அவ்வளோ கசகசன்னு இருந்தது. அப்போவுமே நான் ஒரு வேலை பார்க்கல. டெய்லியும் வீட்டில் வேலையே தான் பார்க்குறேன். அம்மா வீடு, மாமா வீடு இந்த மாதிரிலாம் போயிட்டேன் அப்படின்னா ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். ஸோ அவங்க எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டாங்க. உண்ட மயக்கம், கொஞ்ச நேரம் படுத்துட்டு எடுத்த ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு எல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 6 o'clock போல் எல்லாருமே சேர்த்துட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்கு ஒரு ஃபேமிலி விளையாட்டு இருக்குது, தம்ஷராத் தான். ஸோ அது வந்து மூவி நேம் எடுத்துப்போம், இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பாட்டு எடுத்துப்போம். ஸோ அந்த மாதிரி தான் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 6 o'clock போல். ஒரு 3 hours ரொம்ப சூப்பராக போச்சு. சிரித்து சிரித்து வயிறு வலியே வந்துடும். ஏன்னா பெரியவங்க எல்லாம் ஒரு சைடு உட்காந்துருப்பாங்க, சின்ன பசங்க நாங்கள் எல்லாம் ஒரு சைடு உட்காந்துருப்போம். நான் அவங்களுக்கு சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா புது படம், புது பாட்டாக இருக்கும். பட் அவங்க சொல்கிறது எல்லாமே பழைய படம், பழைய பாட்டாக இருக்கும். கண்டுபிடிக்கவே தெரியாது. அது ஆக்ஷனில் அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு செம்ம கலாட்டாவாக இருந்தது. இதுக்கடையில் குட்டி குட்டி ஸ்நாக்ஸு. ஸோ 9:30 ஆகிடுச்சு.
சாப்பிட்டு முடிச்சுட்டு விளையாடி முடிச்சுட்டு சாப்பிட உட்காந்துட்டோம். ஏன்னா செகண்ட் ஷோ புக் பண்ணியிருந்தோம். யூத் மூவிக்காக தான் புக் பண்ணியிருந்தோம். அகைன் ஒரு 27 டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருந்தோம் யூத் மூவிக்காக. ஸோ மத்தியானம் செஞ்ச பிரியாணியே இருந்தது. சூடு பண்ணி சாப்பிட்டுட்டு எல்லாருமே வந்து 2 வீலர்லேயே கிளம்பிட்டோம். ஸோ பெரியவங்களுக்கெல்லாம் இடம் பத்தலை, அதனால அவங்களுக்காக மட்டும் கேப் புக் பண்ணி கொடுத்துட்டோம். ஒரு 10 o'clock போல் எல்லாருமே வந்து தேட்டருக்கு கிளம்பி வந்தாச்சு. 2 ரோ புக் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் இருக்கிறதுனால ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்னு சொல்லிட்டு 2 ரோ புக் பண்ணியிருந்தோம். எல்லாரையும் அரேஞ்ச் பண்ணி உட்கார வச்சாச்சு. படம் எப்படி இருந்தது அப்படின்லாம் தெரில. எல்லாரும் ஒன்றா உட்காந்தோம், சந்தோஷமாக இருந்தோம், சந்தோஷமாக படம் பார்த்தோம். ஸ்நாக்ஸ் இன்டர்வல் டைமில் எல்லாமே வாங்கி சாப்பிட்டோம். மனசார வாய் விட்டு பேசி சிரித்தோம். அவ்வளோதான், படம் முடிஞ்சது. 2 மணி ஆயிடுச்சு. எல்லாரும் கிளம்பி அவங்க வீட்டுக்கு திரும்ப வந்து ரிட்டர்ன் போயாச்சு. ஏன்னா நெக்ஸ்ட் டே ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி ரம்ஜான் டைமில் நெக்ஸ்ட் டே லீவ் இருந்தது அப்படின்னா நெக்ஸ்ட் டேவும் நாங்கள் வந்து எங்கேயாவது வெளியில் போகலாம், ட்ரிப் போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் 2 மணிக்கு வந்ததும் வந்த டயர்டு அப்படியே படுத்து தூங்கியாச்சு. மறுநாள் காலையில் எந்திரிச்சு பார்த்தா மணி 9க்கு மேலே ஆயிடுச்சு. ஃபோன் வந்துருச்சு, அவ்வளோதான் கிளம்பலாம், என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எகைன் எல்லாருக்கும் மறுபடியும் நானே ஃபோன் பண்ணி எல்லாம் கிளம்பிட்டிங்களா என்ன ஏதுன்னு கேட்கணும். அதனால் எல்லாத்தையும் கேட்டு ரெடியாக சொல்லிவிட்டு சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான். மேகி செஞ்சுட்டு அதுக்கு தொட்டுக்க ஆம்லேட்டு. ஒரே பேனில் மேகி ஒரே ஒரு பெரிய ஆம்லேட்டாக போட்டு நாங்கள் 3 பேர் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போல்லாம் அப்படி தான் சாப்பிட்றோம். கடகடன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பி நேராக மறுபடியும் அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததும் எல்லாரும் ரெடியாக இருந்தாங்க. ஸோ அம்மா வீட்டில் ஒரு குட்டி வீடியோ. அம்மாவுக்கு வந்து தோட்டம் இருக்குது. ஸோ தோட்டம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக காய் போட்டிருப்பாங்க, நிறைய பூச்செடி போட்டிருப்பாங்க. பார்த்து பார்த்து அவங்க குழந்தைங்க மாதிரி வளர்த்துப்பாங்க, அவ்வளோ பக்குவமாக. சரி, அதை ஒரு வீடியோ எடுத்துட்டு அங்கே கொஞ்ச நேரம் நிறைய பூ பூத்திருந்தது. அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கீழே வந்தால் மாமா ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு 12 மணி ஆயிடுச்சு. உச்சி வெயில். பட் போய் தான் ஆகணும், குழந்தைங்க ரொம்ப ஆசைப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 12 மணி போல தான் எல்லாருமே வண்டி எடுத்தோம். எங்கே போயிருந்தோம் அப்படின்னா காளிங்கராயன் டேம் தான் போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஈரோடில் இருக்க எங்களுக்கே லொக்கேஷன் தெரில. கூகுள் மேப்பில் லொக்கேஷனை போட்டு சரி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக பவானிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 12 மணி போல தான் எல்லாரும் கிளம்புனோம். வெயில் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால ஒரு சில குழந்தைங்களையும் பெரியவங்களை மட்டும் காரில் அனுப்பிட்டு நாங்கள்லாம் 2 வீலரில் வெயிலுக்கு சின்னதா ஒரு ஹால்ட் போட்டு கரும்பால், ரோஸ் மில்க் இது எல்லாத்தையும் குடிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டா ஒரு 1:30 மணிக்கு தான் அங்க போய் சேர்ந்தோம். அங்க போய் பார்த்தா அவ்ளோ கூட்டமா இருந்தது. பார்த்ததும் எனக்கு பக்கோன்னு ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா சண்டே அப்படிங்கிறதுனால ரம்ஜான் லீவும் அப்படிங்கிறதுனால நெறைய பேர் வந்திருந்தாங்க. என்னடா இவ்ளோ கூட்டமா இருக்கு அப்படின்னு முன்னாடி பார்த்ததுமே போச்சு, இன்னைக்கு விளையாண்ட மாதிரி தான். அது இடம் வேற குட்டியா இருந்தது. எனக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க காளிங்கராயன் டேமுக்கு வர்றது. ஸோ கொஞ்சம் உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னம்னா நெறைய இடம் இருந்தது. ஸோ ஆழம் கம்மியா இருந்தது. அந்த மாதிரி ஆறு இருக்கிற இடத்துல தண்ணி வந்து ஆழம் கம்மியாவும் இருந்தது. அதே மாதிரி குட்டி குட்டி ஃபால்ஸ் நெறைய இருந்தது. வந்த வெயிலுக்கு வந்த இடத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம பார்த்ததும் எல்லாருமே தண்ணியில குதிச்சுட்டோம். ரொம்ப சில்லுன்னு சூப்பரா இருந்தது. ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஒரு 4 to 5 ஹவர்ஸ் நேரம் போனதே தெரியல. பசி கூட எடுக்கல. காலையில சாப்பிட்டது தான். எல்லாரும் தண்ணியில செம்ம ஆட்டம். சுத்தியும் தென்னந்தோப்பு. அவ்ளோ அழகா இருந்தது பார்க்கறதுக்கு. டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் ஒரு ஃபேமிலியோட ரொம்ப நாளைக்கு அப்புறம். ஸோ செம்ம ஜாலியா இருந்தது. தண்ணியில செம்ம ஆட்டம். முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபோனை பத்திரமா பேக் பண்ணிட்டு நானும் தண்ணியில குதிச்சுட்டேன். ஸோ சூப்பரான இடம். ஈரோட்டுக்கு யாருன்னா வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த காளிங்கராயன் டேமுக்கு விசிட் பண்ணுங்க. ரொம்ப அழகா ரொம்ப நீட்டாவும் மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் பாசம் பிடிச்சு வழுக்கிற மாதிரி இருக்கும். பட் சுத்தமா இருந்தது மத்த இடத்த பார்க்கக்குள்ள. கொடிவேரிக்கு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் அது ரொம்ப கூட்டமா இருக்கும்னு தான் இங்க வந்திருந்தோம். பட் அதை விடவே இது ரொம்ப சூப்பரா இருந்தது. ரொம்ப வேல்யூபிளான டைமு. நிறைய மெமரிஸ் சேகரிச்சோம். ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். அதெல்லாம் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். பட் அது மட்டும் கிடையாது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸையும் மீட் பண்ணேன். என்னை பார்த்து என்கிட்ட பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ 2 நாள் நிறைய மெமரிஸ், நிறைய சந்தோஷம் நிறைய இருந்தது. அதெல்லாம் மொத்தமா இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிடிச்சிருக்காங்கிறதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்பதான் நிறைய பேத்துக்கு ரெக்கமெண்ட் ஆகும். எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விளாக்ல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.